புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உடல்நலம் விசாரித்தேன். அதேபோல நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்ய வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்தேன். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதேபோல் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அமோகமாக வெற்றி பெற வைத்திட வேண்டும். அதற்காக அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதேபோல் அவருடைய துணைவியார் பிரேமலதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன். இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக விளங்குகிறது. தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, ஆளும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை ஈட்டும். அதேபோல் கூட்டணி கட்சி தலைவரிடத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு நட்பை, ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கும் பொருட்டும் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு மிகவும் இனிமையாக இருந்தது. தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 4 வேட்பாளர்களுக்கும் புதிய தமிழக கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய வெற்றிக்கும் பாடுபடும். நான் போட்டியிடக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா அவர்களும் பிரச்சாரத்துக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அவர் பூரணமாக நல்லா மிகவும் ரொம்ப ஜாலியாக பேசியிருந்தார். நானும் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் தென்காசியில் தானே போட்டியிடுக்கிறீங்க, நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் அப்படின்னு நல்லா சொன்னார். அதனால் அவர் நிச்சயமாக வந்து பேசுவார். நான் தான் சொல்லிட்டுமே எல்லாருக்கும் நாங்கள் பண்ணோம். நானும் வேட்பாளராக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு முடியும். எங்களுக்கு பக்கத்துலேயே விருதுநகர் தொகுதி இருக்கல. ஸோ விருதுநகர், ராஜபாளையம், சிலிவுத்தூர் விருதுநகர் மாவட்டம் இருக்கக்கூடியது. அதனால் அதனால் எல்லா நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கெல்லாம் போக முடியுமோ அந்த அளவுக்கு 40 தொகுதியினுடைய வேட்பாளருடைய வெற்றியும் தான் மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால் தேமுதிக, பாரதிய ஜனதா, அண்ணா திமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய கட்சி அனைவருமே வெற்றி பெறுவதுதான் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் நன்மை பயக்கும். திமுகவுடைய வேட்பாளர்களை எப்படி பார்க்குறீங்க? அவங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு வலிமையான வேட்பாளர்? நாங்கள் மற்றவர்களை பார்ப்பதே இல்லை. எங்களுடைய வேட்பாளர்கள் வலிவானவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்கள், நாணயமானவர்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம். நேற்றே எல்லா கூட்டணி எந்த விதமான இழுபறியும் இல்லை. எப்போ துவங்குறாங்கிறத, எப்போ முடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். நேற்று எல்லாமே ஜனநாயக கூட்டணி சார்பாக நேற்றே 40 தொகுதிக்கு உண்டான தொகுதிகளை அறிவித்தாங்க. அஇஅதிமுக எல்லாம் உட்பட எல்லா அனைவருமே புதிய தமிழகம் எல்லாருமே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அதனால் எந்த விதமான காலதாமதம் இல்லை. உரிய நேரத்தில் தொகுதிகளும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கார்கள். எந்த விதமான குழப்பமும் எங்களுக்குள்ளே இல்லை. வேறு மற்றவர்களுக்கு வேண்டாலும் இருக்கலாம். வரும், உரிய நேரத்தில் வரும் சார். உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். அவ்வளோதான். நாங்கள் அம்மாவை வெற்றி பெற வேண்டும் சார். இது நான் தேமுதிக அலுவலகத்திலிருந்து பேசுகிறேன். இல்லை தம்பி கண்ணே, நான் ஈவன் 4 மணிக்கு பிரச்சனை எடுக்கிறேன். அங்கே வாங்க. இது தேமுதிக அலுவலகத்தில் இருக்கிற அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நன்றி, வணக்கம்.